இந்த நேரத்துல நம்ம ஆண்டுடைய வசனத்தை கேட்க போகிறோம். நாம் அனைவரும் கரங்களை வைத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகளப்பா. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க. ஏசப்பா, என்னையும் மறைத்து கொள்ளுங்க. ஆவியானவரே, எங்களுக்காக வைத்திருக்கிற வார்த்தைகள் அது எங்களை உடைக்கட்டும் ஐயா, எங்களோடு கூட பேசட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். புதிதாக வந்தவர்கள் நிச்சயமாக கண்டிப்பாக இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுமா நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு உலகம் தேடுவதே ஒரு டூலை தேடிட்டு இருக்குது. ரொம்ப முக்கியம். என்னதான் நீங்க 1008 டூல்ஸ் நீங்க போயிட்டு வாங்கினாலும் ஒரு இம்பார்ட்டன்ட் டூல் ஒண்ணு இருக்குது. அந்த டூலை உலகமே தேடிட்டு இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா, அற்புதம் நடக்காதா, அதிசயம் நடக்காதா, எனக்கு ஏதாவது நடக்காதா, எனக்கு என் குறைகள் யாராவது இருக்கிறாங்களா கேட்கறதுக்கு, அப்படி உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட டாபிக்கை பாத்தீங்கன்னாக்கா, பிரேயர், ஜெபம். உலகமே தேடிக்கொண்டிருக்கிற ஒரு ஆயுதம் இதுதான். சோ அதாவது எனக்கு யாராவது ஜெபிக்க மாட்டார்களா அப்படி. நான் எங்களுடைய டாகை வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது வழியில பார்த்து ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது திரும்பி வரும்போது நான் பேசும்போது அவங்க அங்க ஒரு டாகை அடிச்சுட்டாங்க, வேற ஒரு டாகை அடிச்சுட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், யாரோ அடிச்சுட்டாங்க பாவம், ரொம்ப அதுக்கு வாலெல்லாம் வெட்டிட்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது அதை பார்க்கறதுக்கு. அதுக்கு நான் டெய்லி சாப்பாடு போடுவேன். அது ஜஸ்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கிற டாக் தான். அப்போ அந்த சாப்பாடுல இயேசுவின் ரத்தம் ஜெயம் போட்டு அந்த சாப்பாடு அதுக்கு போடுவேன். ரொம்ப பரிதாபமா இருந்தது, வாலெல்லாம் வெட்டிட்டு ரத்தம் எல்லாம் கொட்டிக்கிட்டு, அதால நடக்க முடியல, என்னை பார்த்து அழுகுது வேற. அது அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கு அந்த 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 சாப்பாடு அதுக்கு போட்ட உடனே நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி சாப்பாடு போட்டு ஒரு 2-3 நாள் போட்ட உடனே அதுக்கு அந்த இதெல்லாம் ஸ்டாப் ஆயிட்டு நல்லா இருக்குது, இப்போ ஓடுது ஒடையாருது, நல்லா இருக்குதுன்னு சொன்னேன். உடனே அடுத்த வார்த்தை அவங்க சொன்ன ஒரு காரியம், எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, எனக்காக வேண்டிக்கங்க, எனக்காக நீங்க தயவு செய்து ஜெபம் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் நிறைய முறை அவங்கள பார்த்துருக்கிறேன், நிறைய முறை அந்த சைடு அவங்கள நான் அந்த சைடு கிராஸ் பண்ணி போயிருக்கிறேன். இந்த உலகமே தேடி கொண்டிருக்கிற ஒரு டூலு ஜபம்தான். பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிக்கலாமா? இந்த ஜபம் இல்லைனாக்கா, இந்த ஜபத்தை போய் நம்ம கடையில காசு கொடுத்து வாங்க வேண்டாம். இந்த ஜபத்தை நம்ம யார்ட்டையும் சொல்லி எனக்காக பண்ணுங்க, எனக்காக சொல்லலாம், சொல்றதை பத்தி தப்பு இல்லை. ஆனா நான் ஜெபிக்கும் போது எவ்வளவு பெரிய வல்லமை உண்டு. ஒரு நாள் ஜெபிக்கிறதுனாலயோ அல்லது பல நாட்கள் உட்காந்து ஜெபிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சோ இன்னைக்கு எனக்காக யாராவது ஜெபிப்பார்களா? அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, என் அங்கலாய்ப்பை யார் கேட்பாங்க? கேட்க ஆள் உண்டா? சோ இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது ஜபம் என்ற ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்குதுனாக்கா, அதுக்கு எவ்வளோ ஒரு ஒரு பெரிய ஆயுதம். அது பெரிய ஆயுதம். அதாவது தேவனோடு நாம் கொள்ளும் நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உறவை அது ஸ்ட்ராங் ஆக்கி கொடுக்கும். அதுதான் ஜபம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, விசுவாசத்தோடு கேட்கிற யாவரையும் அவர் சித்தத்தின்படி பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தோடு நம்ம கேட்கும் போது, ஆண்டவருடைய சித்தத்தின்படி கேட்கும் போது அவருடைய சித்தத்தின்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, மனதிற்கு ஒரு அமைதியை தருது இந்த ஜபம். உலகமே உங்க மேல விழுந்து கடந்தாலும் ஒரு பெரிய போராட்டத்தோடு, ஒரு பெரிய திகிலோடு, பயத்தோடு, வேண்டாத குறைகளோடு இருக்கிறீங்கன்னாக்கா, இந்த ஜபத்தை போயிட்டு ஆண்டவர்கிட்ட டெய்லி ஜெபம் பண்ணி பாருங்களேன், சந்தோஷத்தோடு நீங்க வெளியில வருவீங்க. சோ இன்னொன்னு, கஷ்டமான நேரத்துல அந்த கஷ்டமான சூழ்நிலைய நமக்கு மாத்தி தருது. அதான் ஜபம். ஜபத்துக்கு ஒரு பெரிய வல்லமை உண்டு பிரியமானவர்களே, மறக்காதீங்க தயவு செய்து. அதே மாதிரி தேவனுடைய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும். நம்ம ஜெபம் செய்யும் போது, ஒவ்வொரு முறையும் ஜெபம் செய்யும் போது தேவனுடைய அற்புதங்களை நம்ம பார்ப்போம். அதாவது ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணிட்டேன், பரவாயில்ல, ஆண்டவர் கேட்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கிறதோட, டெய்லியே ஆண்டோடைய பாதப்படியில போய் தட்டிட்டே இருங்களேன், ஆண்டோடைய பரலோகத்தை தட்டிக்கிட்டே இருங்களேன், அதுக்கு பெரிய வல்லமை உண்டு. உண்மையாவே சொல்றேன். இந்த ஜபம் பண்றவங்க, நான் சொல்லுவேன், ஜபம் பண்றவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஜபம் என்ற ஒரு பெரிய கிஃப்ட் உங்கள்கிட்ட இருக்குதுனாக்கா, நீங்க பாக்கியவான். ஏன்னா இன்னைக்கு ஜெபிக்க முடியல, எப்படி நான் ஜெபம் பண்ணுவேன்னு தெரியல, என்ன பண்ணுவேன்னு தெரியல, எனக்கு ஜெபிக்க முடியலன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி மன கஷ்டத்தோடு இருக்கிறவங்க, மனநோயாளிங்க, அவங்கெல்லாம் சொல்ற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னாக்கா, எங்களாலலாம் ஜெபிக்கவே முடியல. மனநோயாளியா இருந்தா கூட ஆண்டவருடைய பாதத்துல போய் போங்க, அந்த மனநோய் கிளியர் ஆயிடும்.
ஆண்டவர் அந்த அந்த மாதிரி ஒரு 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 வல்லமை ஜபத்திற்கு உண்டு. பிரியமானவர்களே, இந்த இடத்துல கர்த்தர் நம்மளுக்கு இன்னைக்கு சொல்லி தருகிற காரியமே, ஜபத்தை ஏதோ அப்படி காத்துல விடுற மாதிரி விட்டுறாதீங்க. அது போய் பரலோகத்துல சேரணும். நான் எப்பவுமே சொல்லுவேன்ல, வான மண்டலங்களில் இருக்கிற சத்துருவின் சேனையை கட்டி போட்டுட்டு அந்த ஜபங்களை பரலோகத்துக்கு அனுப்பி வைங்க. சோ ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு தெரியணும், நீ என்கிட்ட பேசலையே, ஏன் என்கிட்ட பேசல? சொந்தக்காரங்களோ அல்லது காலேஜ்லயோ அல்லது உங்க வேலை செய்யற இடத்துலயோ வீட்லயோ பக்கத்து வீட்லயோ ரொம்ப நாள் ஆகுது உங்கள்கிட்ட பேசி, நீங்க பேசவே இல்லையா என்கிட்ட? நம்ம எப்பயோ ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு, 4 மாசம் ஆயிடுச்சா, எத்தனை மாசம் ஆச்சு நம்ம பேசி அப்படி கேட்கறாங்களே. கர்த்தர்கிட்ட ஒரு நாள் பேசலாம்னா எப்படி இருக்கும் தெரியுமா? அதுல 3 மாசம் பேசாதவங்க, 6 மாசம் பேசாதவங்க, நான் கர்த்தர்கிட்டே பேச மாட்டேன், அவரை நினைச்சுப்பேன், ஏதாவது ஒரு கஷ்டம்னா அவரை நினைச்சு, அதெல்லாம் வார்த்தை கிடையாது. உட்காந்து ஜெபம் பண்றீங்களா, அப்பதான் விடுதலை கிடைக்கும். உட்காந்து அதுக்குன்னு டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. உட்காந்து சாப்பிடுறோம், உட்காந்து கதை அடிக்கிறோம், உட்காந்து கடைக்கு போறோம், பல காரியங்களை செய்யறோம். ஜபத்துக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுப்பதே கிடையாது. யோசித்து பார்த்தீங்களா இதை? நீங்க யோசிக்கிறீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த ஜபத்துக்கு கண்டிப்பா ஒரு வல்லமை உண்டு. ஏன்னா என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கிறேன் இந்த இந்த அற்புதங்களை. ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் ஒரு பெரிய வெளிப்பாடுகளோடு ஒரு பெரிய அதிசயத்தோடு வெளிப்படுவார். ஏன்னா நம்ம சில காரியங்களை நம்ம சுயத்துக்காக நான் ஜெபிக்க கூடாது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய மெசேஜ்ல நான் அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரோடு கூட ஒவ்வொரு காரியத்தை விண்ணப்பம் பண்ணும் போது அந்த விண்ணப்பங்களை அவர் கேட்டு நற்சீரை கொண்டு வருவார் என்று சொல்லி நான் நேற்று பேசிக்கிட்டு இருந்தேன். சோ இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தரும் எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டு, சிலர் சொல்லுவாங்க, கேட்டிருக்கிறீங்களா, எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டேன் ஆனா ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஜபத்துக்கு உடனே பதில் கிடைக்கும், சிலது வெயிட்டிங்ல இருக்கும், சிலது அவருடைய சித்தம் இல்லாம நடக்காம கூட இருக்கலாம். இந்த 3 தான் பதிலு. ஆனா கர்த்தர் என்ன செஞ்சாலும் அது நன்மையாக இருக்கும். ரோமர் 8:28 அது நன்மையாக இருக்கும். பிரியமானவர்களே, கண்டிப்பாக இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்கனாக்கா இந்த ஒரு வாரம் ஃபுல்லா உங்க ஜப குறிப்புகளை அட்லீஸ்ட் மற்றவங்களுக்காக உங்க ஜப குறிப்புகளை வைத்து ஒரு மணி நேரமாவது கண்டிப்பா ஜெபம் பண்ணி பாருங்களேன், ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. சோ என்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்வேன். என்னாலலாம் ஜெபிக்காமலாம் இருக்கவே முடியாது. ஜெபிக்காத நாட்களை நான் இன்னும் பார்த்ததே கிடையாது. ஐயோ நான் ஜெபம் பண்ணலையே, இன்னைக்கு ஜெபம் பண்ணலையே, ஐயோ போன வாரம் ஃபுல்லா ஜெபம் பண்ணலையே, நான் அப்படியே ஜபத்தை விட்டுட்டேன்னு, அந்த மாதிரி கதையே கிடையாது என்கிட்ட. ஏன்னா அந்த கதைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அந்த கதைக்கு நான் இடம் கொடுத்தேனாக்கா ஆண்டவர் என் கதையை கந்தலாக்கிடுவார். சோ அதனால நம்ம கண்டிப்பா ஜெபிக்கணும். ஜெபித்து நம்ம நடக்கும் போது கர்த்தர் நமக்கு வழிகளை திறக்க தடையா இருக்கிற ஜபத்தின் வல்லமை என்னது, ஜபத்தினுடைய உண்மை என்னது? தடைகளை நீக்கி போடும். முதலாவது எல்லா என்ன தடை? இப்ப நிறைய பேர் எழுதுறீங்க, திருமணம் நடக்க மாட்டுது, திருமணத்துக்கு வழி இல்லை, நல்ல பொண்ணு கிடைக்கல, பையன் கிடைக்கல, நல்ல வேலை கிடைக்க மாட்டுது, வீட்டுல சமாதானம் இல்லை, இந்த மாதிரி நிறைய காரியங்களை நீங்க சொல்றீங்க, நிறைய பேர் எழுதுறீங்க. ஆனா இந்த ஜபம்னு ஒண்ணு இருக்குது பாத்தீங்க, இந்த டூல் வீட்டுக்குள்ள இருந்தாலே எல்லாமே நல்லா நடக்கும். தடைகளை நீக்கி போடும். வீட்டுல ஏதாவது ஒரு ரிப்பேர்னாக்கா ஸ்க்ரூ டிரைவர் எடு, அந்த டிரைவர் எடு, இந்த இந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடு, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடு அப்படி சொல்றோம்ல. கத்திரிக்கோள் எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா. அப்ப வீட்டுக்குள்ள நம்மளுக்கு தெரியுதுல, இந்த டூலை வச்சு இதை சரிப்படுத்த முடியும், இந்த டூல், இந்த ஸ்க்ரூ டிரைவர் இருந்தா அந்த பட்டனை சரிப்படுத்திடலாம், இதை சரிப்படுத்திடலாம், டைட் பண்ணிடலான்ட்டு. அதே தாங்க வீட்டுக்குள்ள தடைகளை நீக்கி போடுறதுக்கு வாழ்க்கையில ஜபான் ஒண்ணு இருக்குதுனாக்கா கண்டிப்பா எல்லா தடைகளையும் நீக்கி போடும். உங்களுக்கு தடை வரத்துக்கு முன்னாடியே கர்த்தர் நமக்கு சொல்லிடுவாரு. அந்த தடைகள் நீக்கி போடணும்னாக்கா, வாழ்க்கையில சமாதானம் இருக்கணும்னாக்கா உட்காந்து 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 கவலைப்படக்கூடாது. ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, ஐயோ நான் இப்படி ஆயிட்டேனே, ஐயோ என் வாழ்க்கையில இப்படி நடக்குது, என்ன ஆண்டவரை பண்றது, ஐயோ நான் என்ன ஆண்டவரை பண்றது, ஏது ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே? தடைகளை நீக்கி போடும். ஜபம் பண்ண முடியாது என்று மட்டும் சொல்லாதீங்க. நம்ம சின்ன பிள்ளைங்க கிடையாது. ஜபம் ஒரு தடைகளை நீக்கி போடும். விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது ஒரு மலையை பார்த்து நீ பெயர்ந்து கீழே விழு சொன்னா கூட அது விழுந்து போகுமா. ஆண்டவர் பைபிள்ல சொல்றாரு அத. சோ ஜபம் பண்ண தெரியலையா, ஆண்டவர் அழகான ஜபத்தை கத்து கொடுத்துட்டு போய்க்கிறாரு. பரலோகத்தில் இருக்கிற எங்க பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, ரொம்ப அழகான ஜபத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஏன் நம்ம அப்படிலாம் ஜெபிக்க கூடாது? ஜபம் அநேக தடைகளை நீக்கி போடும். அடுத்த காரியம், 2வது, ஜபம் கதவுகளை திறக்குமாம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில நடுராத்திரில ஜெபித்த போது அவங்களுடைய கட்டுகள், அவருடைய கதவுகள் திறக்கப்பட்டது. பிரியமானவர்களே, எல்லாருக்குமே இது தெரியும். பவுலும் சீலாவும் ஜெபித்த போது யாருமே இல்லை, போய் அடைச்சு வச்சுட்டாங்க அவங்கள.
அவங்க அவங்க வந்து அவங்க நல்லா தூங்குறாங்க போல சிறைச்சாலையில இருக்கிறவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அவங்க அங்க உட்கார்ந்து பாட்டு பாட உடனே அன்னைக்கு இரவே கர்த்தரு அந்த கதவுகளை உடைச்சு போட்டார், நீக்கி போட்டாரு. அந்த 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 கதவுகள் திறக்கப்பட்டது. இது ஏன் நம்ம யோசிக்க கூடாது? நம்ம நிறைய பேருக்கு எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவாங்க வாழ்க்கையில. அங்க போய் ட்ரை பண்ணேன், அந்த டோர் திறக்கல, இங்க போய் ட்ரை பண்ணேன், இதை திறக்கல, அங்க போனேன், இங்க வேலை கிடைக்கல, அங்க வேலை கிடைக்கல, இங்க வேலை கிடைக்கல. நான் சொல்றேன் 100 நாள் நீங்க போய் ட்ரை பண்றதுக்கும் 10 நாள் உட்காந்து 20 நாள் வாழ்க்கை முழுது உட்காந்து ஜெபம் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. உங்க ட்ரை எல்லாமே வேஸ்ட். ஆனா நீங்க உட்கார்ந்து ஜெபிக்கும் போது கதவுகள் திறக்கப்படும். பிரியமானவர்களே, நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ஜபங்கள் இல்லாம இந்த கதவுகள் திறக்கப்படலைன்னாக்கா வாழ்க்கையில நம்ம அப்படியே போய் இதுதான் வாழ்க்கை போல அப்படியே போயிட்டே இருக்க முடியாது. நல்லா யோசிங்க. இந்த ஜபம் இல்லாம எத்தனை பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு அப்படியே நொந்து போய் கிடக்குறாங்க. அப்படியே அப்படியே வாழ்க்கையே ஒண்ணும் இல்லாம இருக்குது அவங்களுக்கெல்லாம். ஏன்னா போய் பார்த்தாலே ஒரு ட்ரைனஸா இருக்கும். அவங்கள பார்த்தாலே அவங்க வாழ்க்கை ஒரு ட்ரையா இருக்கும். எந்த ஒன்னும் மேக்கப் பண்ணவே முடியாது. அது ஏதாவது உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு வாங்களேன். ஜபத்தை நீங்க எந்த கிஃப்ட் கேட்குறீங்களோ இல்லையோ ஆண்டவர்ட்ட ஒரு ஜெபிக்கிற கிஃப்ட கேளுங்க ஆண்டவர்ட்ட. அந்த ஜெபிக்கிற கிஃப்ட் நம்மளை என்னைக்குமே உயர்த்து கொண்டே போகும். நம்மளை என்னைக்குமே நம்மளை வாழ வைக்கும். அந்த ஜெபிக்கிற கிஃப்ட் இருந்தாலே ஆண்டவர் நமக்கு பல நன்மைகளை செய்கிறவர். ஒரு நாள் ஜெபிக்கிறது, இன்னொரு நாள் ஜெபிக்கிறது இல்ல, 2 நாள் கழிச்சு ஜெபிக்கிறது, ஆண்டவர் அடி கொடுத்தா ஜெபிக்கிறது, ஏதாவது ஆண்டவர் கொட்டி விட்டா ஜெபிக்கிறது. இந்த மாதிரி ஜெபிக்கிற ஆட்களை கர்த்தருக்கு பிடிக்காது. தினமும் அவர்கிட்ட பேசுறீங்களா? தினமும் கர்த்தர்ட்ட பேசுறீங்களா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர்ட்ட பேசுறவங்களா தான் ஆண்டவருக்கு பிடிக்கும். சோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் குறைக்க மாட்டேன், நான் இந்த ஜப நேரத்தை உமக்கு காணிக்கையா கொடுக்குறேன் ஆண்டவரே, நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த ஜபத்துல நம்மளுக்கு மட்டும் கதவு திறக்கப்படணும் ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே நான் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். 3வது காரியம், சமாதானத்தை தரும். ஜபம் சமாதானத்தை தரும். சினிமா தேட்டர் சமாதானத்தை தராது, சினிமா பாட்டுகள் சமாதானத்தை தராது, இல்ல வெளியில போயிட்டு சுத்துறதுனால சமாதானத்தை தராது, குடிக்கார டாஸ்மாக் கடைக்கு போறதுனால சமாதானத்தை தராது. நான் குடிச்சிட்டு ஒரு அப்படியே படுத்துருவேன், எனக்கு அப்படியே எங்கேயோ வேற உலகத்துல இருக்கும்னு சொல்லுவாங்க பாருங்க குடிக்காரங்க. அந்த மாதிரி அதெல்லாம் சமாதானத்தை தராது. ஜெபம் பண்ணாலே சமாதானமா இருப்போம், சமாதானம் கிடைக்கும். பிரியமானவர்களே, இந்த மாதிரி ஜெபங்களை கர்த்தர் நம்ம கிட்ட இருந்துச்சுனாக்கா வாழ்க்கைய சூப்பரா இருக்குங்க. வாழ்க்கை பயங்கர நல்ல சமாதானமா போங்க. வாழ்க்கையில நான் சொல்றேன், ஜெபம் பண்றதுனால கஷ்டம் வராதுன்னு கிடையாது. கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்களை தாண்ட வைப்பார் கர்த்தர். அந்த கஷ்டங்களை ஜெயிக்க வைப்பார் கர்த்தர். இதுதான் கர்த்தர். சோ இந்த நேரத்துல வாழ்க்கையில கவலைகளை மாற்றி தேவனுடைய கிருபையை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். தேவனுடைய கிருபையை நம்ம கிட்ட கொண்டு வந்து சமாதானத்தை தரும். சமாதானம் எப்படி வரும்னு கேக்குறீங்களா? எங்க சமாதானம் சொல்லி எங்கன்னா நீங்க போய் வாங்கி இருக்கிறீங்களா? எந்த கடையில நம்ம காசு கொடுத்து வாங்க முடியுமா? இல்லவே இல்லை. ஏன்னா ஜெபித்து உட்கார்ந்தாலே கண்டிப்பா கர்த்தரு அந்த ஜெபங்களை நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அந்த ஜெபத்துல சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். 4வது காரியம், குடும்ப ஜெபம். தனிப்பட்ட ஜெபங்கள், குடும்ப ஜெபம். இந்த குடும்ப ஜெபம் நான் எப்பவுமே பேசுவேன். குடும்ப ஜெபம் இல்லைனாக்கா அது கூரை இல்லாத வீடு. நீங்க 4 சுவருக்குள்ள வாழ்ந்தாலும் வீட்டுக்குள்ள ஒரே குப்பையாவே இருக்கும் பாருங்க, வீட்டுக்குள்ள ஒரே குழப்பமாவே இருக்கும் பாருங்க. குழப்பத்துக்கும் குப்பைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? வித்தியாசமே கிடையாது. சோ குப்பை உள்ளேயும் குழப்பம்தான். பல காரியங்கள் இருக்குது. ஒரே குப்பை இருக்காது, பல குப்பைகள் இருக்கும் அதுல. வீட்டுக்குள்ளேயும் பாருங்க அதே குழப்பங்கள். ஏன்னா குடும்ப ஜெபம் இல்லைனாக்கா ராங் டைரக்ஷன், வித்தவுட் நோயிங் எனிதிங். நீங்க உங்களை சாத்தா அழகா ஒரு ராங் டைரக்ஷன்ல கொண்டு போய் நிறுத்துவான். நம்மளுக்கு ஒண்ணும் புரியாது, எல்லாமே நல்லா நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். வீட்டுக்குள்ள சமாதானம் தேவை. வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபம் இல்லைனாக்கா இந்த குடும்ப ஜெபத்தை நீங்க செஞ்சு பாருங்களேன். யாரு கேட்கறாங்களோ இல்லையோ ஒரு டைம் பிக்ஸ் பண்ணுங்க. சாப்பாட்டுக்கு மட்டும் நம்ம எல்லாரையும் கூப்பிடுவோம்ல, சாப்பிடுவாங்க, சாப்பாடு ஆறு போகுது, சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிடுவோம்ல எல்லாரையும். அதே மாதிரிதான் இந்த நேரத்துல நீங்க ஜெபத்துக்கு வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுங்க. கண்டிப்பா அந்த குடும்ப ஜெபத்தினுடைய வல்லமை சூப்பரா இருக்காங்க. அந்த குடும்ப ஜெபம் நடக்கிற குடும்பங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா கஷ்டங்கள் நஷ்டங்கள் எது வந்தாலும் அதை தாண்டி போய் கொண்டுட்டே இருப்பாங்க. அதுலயே முழுக மாட்டாங்க. நிறைய பேர் குடும்பத்துல நான் பார்த்திருக்கிறேன். நல்லா ஆஹா ஓஹோன்னு வாழ்வாங்க, குடிப்பாங்க, போவாங்க, வருவாங்க, உலக காரியத்துல எல்லாருக்கும் நல்லவங்களா இருப்பாங்க.
எந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் போயிடுவாங்க, எந்த பிரச்சனை கேட்டாலும் போயிடுவாங்க, எல்லாத்தையும் செய்வாங்க, ரொம்ப உலகத்துக்கே நல்லவங்களா இருப்பாங்க. வீட்டுக்குள்ள ஜபமே இருக்காது. அப்புறமா அப்படியே விட்டுட்டு கத்தரு அந்த ரோப்பை பிடிச்சி இழுத்து போடுவாரு பாருங்க. அப்ப அப்படியே உட்காந்துருவாங்க வீட்டுல. ஏன்னாக்கா ஜபம் கிடையாது, எங்கேயும் போக முடியாது. ஐயோ நம்ம நல்லா ஓடணுமே, 10 பேருக்கு உதவி செஞ்சோமே, இதை செஞ்சோமே, அதை செஞ்சோமே புலம்புவாங்க. உட்கார வச்சு கத்த சிந்திக்க வைப்பாரு. பிரியமானவர்களே, தயவு செய்து யார் யாருடைய வீடுகளில குடும்ப ஜபங்கள் இல்லையோ நடத்தி பாருங்க. அற்புதங்களை செய்கிற தேவன் அவர், அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறாரு. இந்த ஜபங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இல்லைனாக்கா ஒன்றுமே செய்ய முடியாது. அதே மாதிரி பைபிள்ல நம்ம பாக்குறோம், மோசே இஸ்ரவேல் மக்களுக்காக மலையில கைகளை உயர்த்தி போராடினாராம். கைகளை உயர்த்தி உயர்த்தி வச்சுக்கிட்டே இருந்தாரு. அவர் கீழே போடும் போதெல்லாம் எதிரிகளை அவரை தாக்குனாங்க, அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் தாக்குனாங்க. ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்காக அவர் கையை உயர்த்தி அவர் செபித்து கொண்டிருந்தார். தானியேலை பார்க்கிறோம், நாள்தோறும் 3 வேளையும் மக்களுக்காகவும் தேசத்துக்காகவும் மன்றாடி கொண்டே இருந்தார் என்று தானியேல் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். மக்களுக்காக, தேசத்துக்காக. பிரியமானவர்களே, தேசத்துக்காக செபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. மக்களுக்காக செபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது. நான் தான் சொல்றேனே, இந்த ஜெபிக்கலாம் வாங்க இந்த சேனல்ல மேபி எனக்கு 2-3 பேரை தான் ஒருவேளை நான் கிட்ட இருக்கிறவங்கள நான் பார்த்திருப்பேன். மற்றபடி நிறைய பேர் எனக்கு தெரியவே தெரியாது, அவங்க முகங்களை கூட பார்த்தது இல்லை. ஆனா ஒருத்தர் நான் நிறைய பேருக்கு பேரை சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அடிக்கடி இந்த ஜபத்துக்கு வரவங்கள் எல்லாம் எனக்கு மனப்பாடமா தெரியும். அவங்க பேர்கள் எல்லாம் தினமும் பேரை சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். ரொம்ப கன்ஃபார்ம்டா அவங்களுக்கு எழுதுவேன், யூ ஆர் இன் மை டெய்லி பிரேயர்ஸ் அப்படின்னு எழுதுவேன் நான். ஸோ ரொம்ப கன்ஃபார்ம்டா எழுதுவேன். பிரியமானவர்களே, ஜெபம் பண்ணி பாருங்க, எவ்வளவு சமாதானம் கிடைக்குதுன்னு பாருங்க. ஏன் நான் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ண, அவங்க வம்பெல்லாம் எனக்கு என்னத்துக்கு? அவங்கள பத்தி நான் ஏன் யோசிக்கணும்? என் பிரச்சனையே பெருசா இருக்குது, நான் இதுக்காக அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும் மட்டும் சொல்லாதீங்க. கர்த்தரே சொல்றாரு, மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும் நம்ம சொல்றாரு, மற்றவங்களை நம்ம நேசிக்கணும்னு சொல்றாரு. எலியா அதாவது வானத்தை அடைக்கவும் திறக்கவும் தனது ஜபத்தினால வல்லமையை பெற்றார். வானத்தை மூடுனா அது மழை வராம மூடுச்சு, வானத்தை திறந்து கொடுத்தா அது மழை வந்துச்சு. இத்தனை நன்மைகளையும் எலியா செய்து காட்டினார். பிரியமானவர்களே, இந்த சாயங்கால வேலையில இந்த டூல் உங்ககிட்ட இல்லைனாக்கா எப்படிதான்? இந்த ஒரு டூல் உங்ககிட்ட இருக்கணும்னாக்கா கர்த்தர் கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நமக்கு செய்து தருவாரு, அநேக அற்புதங்களை செய்து தருவாரு, அநேக அதிசயங்களை நமக்கு செய்து தருவாரு. அதனால நீங்க உட்கார்ந்து இதை யோசிங்க. ஆண்டவரே, நான் ஜெபிக்கணுமே, நான் ஜெபிக்காம இருக்கக்கூடாது. இன்னைக்கு இந்த முதல் நாள்ல இந்த பவர்ஃபுல் டைம் ஆஃப் பிரேயர், இந்த வாரம் ஃபுல்லாவே நம்ம ஜெபிக்க உட்கார்ந்து இருக்கிறோம். அதனால இந்த ஜபங்களில அநேக வல்லமை நம்ம பார்க்கணும். நம்ம ஜெபிக்கிறோம்னாக்கா, ஆண்டோடைய பாதப்படியில போறோம்னாக்கா, ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கிறாரு, சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கன்ஃபார்ம்டா இருக்கணும். நம்ம ஆண்டவருடைய சித்தப்படி கேட்கிறாரு. சோ அதே மாதிரி எஸ் சாமி ஜெபம் பண்ணாரு பார்த்தீங்களா, போராட்டங்கள் வந்த போது எப்பொழுதுமே வனாந்திரத்துல தனியா போய் ஜெபித்தாரு. நம்ம எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த வசனங்கள். நல்லா ஊழியம் செஞ்சுட்டு காணா போயிடுவாரு. நிறைய மார்க், மத்திய, லூக்கா இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அவர் எங்க போயிட்டாருன்னா வனாந்தரத்துல போய் ஜெபித்தாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த மாதிரி தனிப்பட்ட ஜப வாழ்க்கை அது ரொம்ப முக்கியம். நம்மளை சுத்திலுமே நம்மளுக்கு எல்லாமே என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் சாத்தான் கொண்டு நிறுத்துவோம். எதெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் கொண்டு நிறுத்துவான். ஆனா அதே நேரத்துல ஆண்டவரே, எது உமக்கு சித்தம் அது என்கிட்ட வரட்டும் ஆண்டவரே, எது உமக்கு பிடிக்கும் அது என்கிட்ட வரட்டும் ஆண்டவரே நம்ம சொல்லி ஜெபிக்கும் போது கண்டிப்பாக நம்முடைய ஜபங்களுக்கு ஒரு பெரிய மாறுதலையும் ஆண்டவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஜபத்தை பற்றி சில கொட்டேஷன்ஸ் நான் எழுதி வச்சேன். ஜபம் ஒரு சடங்காச்சாரம் அல்ல, அது ஒரு பேராயுதம். அது ஒரு பெரிய ஒரு ஆயுதம் நமக்கு. அதனால ஜபத்தை ஜபம் பண்ண தெரியாது சிலர்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ரோட்ல போயிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு சிலையை பார்க்கறாங்கனாக்கா, சர்ச்சை பார்க்கறாங்கனாக்கா அப்படியே பயபக்தியோடு இப்படி போட்டுப்பாங்க, ஒரு சிலுவையை டிராயிங் வரைஞ்சிப்பாங்க. அதெல்லாம் ஆண்டவர் கேட்கலங்க. முழங்கால் போட்டு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜபத்தை கத்திரிக்க. ஒரு நாள் பண்ணா பத்தாது, 2 நாள் பண்ணா பத்தாது, ஒரு வாரம் பண்ணா பத்தாது. ஆண்டவரை எனக்குள்ள ஒரு ஜப ஆவியை தாங்க, எனக்குள்ள ஒரு ஜப ஆவி. உங்க ஜபங்கள் உங்க குடும்பத்தையே காப்பாற்றும். உங்க ஜபங்கள் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பேர் ஆயுதமாக மாறும். சுற்றிலும் ஒரு வளைவை போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. பிரியமானவர்களே, தயவு செய்து சொல்றேன், இந்த ஜபத்தினுடைய ரகசியத்தை ஜெபிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஜபத்தினுடைய வல்லமை ஜெபிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அடுத்த ஒண்ணு பாக்குறேன், ஜபத்தை குறைவாக எடை போட வேண்டாம். அது ஒரு சிறு ஜபம் உங்க வாழ்க்கையே மாற்றிவிட முடியும். சிறு ஜபம் தான் மாற்றிவிட முடியும். எல்லா சூழ்நிலையிலும் உங்களை எதிர்த்து வர மாதிரி இருக்கும்,
ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் மாற்றி போட வல்லவரா இருக்கிறார். ஒருவேளை நீங்க எவ்வளவு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றீங்களே, எவ்வளவு ஜெபம் பண்றீங்களோ இல்லையோ, ஆனா உங்க பிரச்சனையை நினைச்சு, உங்க பிள்ளைகளை நினைச்சு, உங்க வாழ்க்கையை நினைச்சு, உங்க குடும்பத்தை நினைச்சு, உங்க வீட்டுக்காரை நினைச்சு, உங்க மனைவியை நினைச்சு, உங்க சூழ்நிலையை நினைச்சு எவ்வளவு பேர் கண்ணீரோடு இருக்கிறீங்க. ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு பேர் கண்ணீரோடு இருக்கிறீங்க. ஏன் ஒரு ஸ்டெப் நான் முன்னாடி போறேன், ஆண்டவர் நான் விசுவாசிக்க கூடாது, ஆண்டவரோடு கூட நான் பேசுறேன், ஆண்டவரோடு கூட நான் இருந்து எல்லா காரியங்களும் என்னால முடிக்க முடியும், உறுதி எடுத்து ஒரு ஜெபம் பண்ணி பாருங்களேன். கர்த்தர் எந்த காரியத்துக்காக நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, இந்த காரியம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு வேணும் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்றீங்கன்னாக்கா கர்த்தர் அதை கண்டிப்பா கேட்கிறவர். ஒரு நாள் ஜெபத்தை கிடையாது, 2 நாள் ஜெபத்தை கிடையாது, டெய்லி நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுவீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தெரியணும். ஏன்னா ஆண்டவருக்கு அப்படிதான் தெரியும். சாரா டெய்லி என் கூட பேசும், என்கிட்ட பேசாம இருக்காதுன்னு சொல்லி ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். நான் ஜெபிக்காம வீட்டை விட்டு வெளியே போகவே மாட்டேன். எந்த வேலையும் எனக்கு செய்யக்கூட பிடிக்காது. அதனால தயவு செய்து என்னுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல நான் சொல்றேன், ஜெபம் அநேக அற்புதங்களை செய்யும். நம்ம அற்புதத்தெல்லாம் பேசி நம்ம போடுறோம்னாக்கா அதுக்கு ஒரு கிண்டல் அடிச்சு எதனா ஒரு கமெண்ட்ஸ் போடுவானுங்க. அங்க அதெல்லாம் ஜெபிக்காத ஆட்கள். ஸோ அவங்கள நான் எப்படி பார்ப்பேனாக்கா, ஒன்றும் இல்லாத சொத்தைங்க அதுங்க ஏதோ பேசுதுங்க அப்படின்னு நினைச்சுப்பேன் நான். சோ ஜெபிக்கிறவங்களுக்கு தான் அந்த வல்லமை தெரியும். ஜெபிக்கிறவங்கள தான் கர்த்தர் இப்போ என்னெல்லாம் கர்த்தர் பல அற்புதங்களை செய்து கொண்டு போய் எங்கெங்கயோ நிறுத்தி வச்சிருக்கிறாருனாக்கா நான் யோசிப்பேன், ஆண்டவரே முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதுனால தான் ஆண்டவர் நீங்க இதெல்லாம் செய்றீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், எல்லாத்தையும் என்னால ஜெயிக்க முடியும்னாக்கா அது முழங்கால் மட்டும்தான். வேற எதாலையும் நம்மளால ஜெயிக்கவே முடியாது. வேற எதுவும் உலகத்தின் இருக்கிற எந்த ஆயுதம் உங்ககிட்ட என்னென்ன இருக்கட்டுங்க, உங்ககிட்ட ஜனத்தொகைகள் இருக்கட்டும், உங்ககிட்ட பெரிய பலவான்கள் இருக்கட்டும், உங்ககிட்ட பெரிய சொத்துக்கள் இருக்கட்டும், உங்ககிட்ட பெரிய பெரிய பணங்கள் இருக்கட்டும், எதை வைத்தும் 100% 200% உங்களால ஜெயிக்கவே முடியாது. ஒன்லி வித் பிரேயர் யூ கேன் வின் த திங்ஸ். இந்த உலகத்துல நீங்க ஜெயிக்கணும்னாக்கா ஜெபத்துல மட்டும் தான் நீங்க ஜெயிக்க முடியும். வேற எதாலையும் நீங்க ஜெயிக்க முடியாது. ஜெபம் பண்ணி விட்டு போய் பாருங்க கர்த்தர் உங்களை எப்படி உபயோகப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, ஜெபம் உங்களுக்கு ஒரு பழக்கம் ஆகிறது என்றால் அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முறையாக வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்குமா. சோ எப்பெல்லாம் நீங்க ஜெபம் பண்றீங்களோ நீங்க அற்புதத்துக்காக காத்துக்கிட்டே இருக்கலாம். நீங்க வெயிட் பண்ணலாம், எனக்கு இந்த அற்புதம் நடக்கும், எனக்கு இந்த அற்புதம் நடக்கும். நான்லாம் என்னுடைய வாழ்க்கையில எனக்கெல்லாம் நான் பாரத்தோடு இருக்கணும், கஷ்டத்தோடு இருக்கணும், ஏதோ ஒரு கஷ்டங்கள் என்னை போட்டு அமுக்குதுனாக்கா ஆண்டவர்கிட்ட போயிட்டு வார்த்தையோடு கேட்பேன், ஆண்டவரே நான் ஜெபம் பண்றேன் உங்ககிட்ட, உங்களுக்கு சொல்லிடுறேன், நான் பேசுறேன் இன்னைக்கு உங்ககிட்ட, நீங்க என் கூட பேசுங்கன்னு சொல்லுவேன். நான் ஒவ்வொரு முறையும் நீங்க என் கூட பேசுங்க. எப்படின்னாக்கா நான் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட வாக்கு தத்தத்தை கேட்பேன். நம்ம அவர்கிட்ட பேசினாங்க, வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நம்ம கூட பேசுவாரு. சோ அதுதாங்க சீக்ரெட். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நான் ஜெயிச்சிருவேன், இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன். எத்தனை கஷ்டத்துல நீங்க இருக்கிறீங்க, எத்தனை துன்பத்துல இருக்கிறீங்க, உங்க வேலை செய்யற இடத்துல பெரிய துன்பங்கள் நடக்குதா, உங்க வேலை செய்யற இடத்துல சில வாய்கள் அங்க பேசி கொண்டு இருக்குதா உங்களுக்கு விரோதமாக, உங்க வேலை செய்யற இடத்துல உங்களை தான் டெர்மினேட் பண்ணணும்னு இருக்கிறாங்களா வேலையில இருந்து, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரால கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் அதுக்கு மேலாகவும் உயர்வான அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கு. சோ ஜெபம் ஒரு பெரிய ஆயுதங்க, நம்ம கூட இருக்கிற ஆயுதங்க. ஜெபிக்கிறவங்க எல்லாம் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. ஜெபிக்கிறவங்க அசால்ட்டா போயிட்டே இருப்பாங்க. ஜெபிக்கிறவங்களுக்கு விரோதிகள் எல்லாம் வந்தா கூட பயப்பட மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு, உன்னோடு கூட போராடினோடு தேடிய நீ காணாது இருப்பான்னு சொல்லிக்கிறாரு. அது ஜெபிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். வேதத்துல பாருங்க, எத்தனை பேர் எஸ்தர் ராஜ்யத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா தேசத்துக்காக மக்களுக்காக 3 நாள் உபவாசம் இருந்து கூப்பிடுறாங்க, வாங்க என் கூட எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கங்க, என் கூட ஜாயின் பண்ணி என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. பிரியமானவர்களே, உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் அப்படி இருக்குதுனாக்கா உங்க மேல இருக்கிற அபிஷேகம், உங்க மேல இருக்கிற அந்த ஜெப வாழ்க்கைய மற்றவங்க மேல ஹிட் பண்ணுவீங்க பாருங்க. அது மற்றவங்கள்ட்ட போய் சேருங்க. ரோட்ல போறவங்க கூட எனக்காக ஜெபம், நான் கடைக்கு போனா கூட அப்படித்தான் பண்ணுவேன். எங்கேயாச்சும் எதையாவது ஒண்ணு பத்தி கொளுத்தி வச்சுட்டு வந்துடுவேன். ஏசாமிட்ட ஜெபம் பண்ணுங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, ஒரு ஜெபம் பண்ணிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. கடையிலங்க நான் செஞ்சிருக்கிறேன் இதை. ஆட்டோக்காரங்க ஆட்டோல போகும்போது நான் இதை செஞ்சிருக்கிறேன். எங்க டிராவல் பண்ணா கூட எதனா ஒரு இடத்துல இல்ல நீங்க இதெல்லாம் தேடாதீங்க, நீங்க இப்படி போய் செய்யுங்க, கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்வாரு, அதனால கண்டிப்பா நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணாம இருக்காதீங்க. ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு பிரியமானவர்களே. ஜெபம் பண்ணாம எதையும் நீங்க சாதிச்சிருவீங்க, வாழ்க்கையில எதையும் நீங்க தாண்டி போக முடியும் மட்டும் நீங்க யோசிக்காதீங்க. கண்டிப்பாக முடியவே முடியாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக தீர்மானங்களை வைத்திருக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம பார்க்கலாம்.
நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்போது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். என்ன ஒரு அழகான வசனம். நீங்க போய் தனியா பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் செய்ய அற்புதம் வந்து மறைச்சு ஒளிச்சு வச்சு இந்தா நீ வச்சுக்கோ, நீ கேட்டல்ல இதை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்கிற தேவனே கிடையாது. அவர் வெளியரங்கமாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். வெளியரங்கமாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க போய் அந்த ரங்கத்துல பண்ணுவீங்க. ஆண்டவர் வெளியரங்கமாய் பலன் அளிக்கிற தேவனா இருக்கிறார். சோ உங்க வீட்டுல உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஜெபிக்கிற இடம் இருக்குதா? எனக்கு இருக்குது. எல்லாம் எங்கெங்க போறனோ அங்கெல்லாம் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜெபிக்கிற இடத்த நான் உருவாக்கிப்பேன். அந்த இடத்துல போய் தான் நான் ஜெபம் பண்ணுவேன். அந்த இடத்துல போய் தான் ஆண்டவர்கிட்ட பேசுவேன். நீங்க ஆண்டவர்கிட்ட சிலருக்கெல்லாம் எப்படி எனக்கு எழுதி கேட்பாங்க, எப்படி ஜெபம் பண்றது? நான் சொல்லுவேன், உங்க குறைகளை நீங்க என்கிட்ட எப்படி சொன்னீங்க அதே மாதிரி ஏசப்பா நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லுங்களேன். அவர் எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் சில நேரத்துல அற்புதங்களை செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ என் கிட்ட பேச மாட்டியா? நீ வந்து அற்புதத்தை மட்டும் கேட்கிறிய, நீ மட்டும் அதிசயத்தை மட்டும் கேட்கிறிய, நீ வந்து என்கிட்ட பேசவே மாட்டிய. பேசாம யாருங்க நம்மளுக்கு என்ன செய்யறாங்க இந்த உலகத்துல? ஆண்டவர்கிட்ட பேசணும். ஆண்டவருக்கு தெரியாதா? ஏசாப்பாக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரியாதா? நான் கஷ்டப்படுறேன்னு தெரியாதா? அந்த கடவுளுக்கு தெரியாதா? அந்த கடவுளுக்கு கண் இல்லையான்னு கேட்கிறோமே. நமக்கு தாங்க கண் இல்லை. நம்ம கண்ணை மறைச்சு போட்டு வச்சிருக்கிறோம் சாத்தான். நம்ம வாயை கட்டி போட்டு வச்சிருக்கிறோம் சாத்தான். நீ ஜெபிக்காத, நீ ஜெபம் பண்ணிட்டேன்னா பெரிய ஆள் ஆயிடுவல்ல. நம்மள ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி பாருங்களேன், 1008 விஷயத்தை சாத்தான் நமக்கு உருவாக்கி தருவான். டென்ஷனை உருவாக்குவான், வேலையை வர வைப்பான், போனை வர வைப்பான், 10 காரியம் நம்மளை சுத்தி நடந்துருவான். அதெல்லாம் மீறி போயிட்டு முட்டி போட்டு நான் ஆண்டவரோடு கூட பேச போறேன்னு சொல்லிட்டு பேசுங்களேன். ஆண்டவர் அனைத்து காரியங்களும் நமக்கு செய்து எவ்வளவு கஷ்டமான காரியங்கள்லாம் வரட்டும். உங்க வீட்டுல பெரிய பாடா பட்டுட்டு இருக்கிறீங்களா? யாரு வீட்லயும் நடக்கலங்க. எங்க வீட்டுலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குதுன்றீங்களா? வீடே குடும்பமா சேர்ந்து உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. எங்க குடும்பத்துல எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்க பிள்ளைங்க படிக்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு காரியங்களுக்கு தான் எங்க பிள்ளைங்க எங்க கூட இருக்கும் போது எல்லாரும் 4 பேரும் சேர்ந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோம். ஒரு வாரம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிக்கிறோம். பிள்ளைகளோடு கூட சேர்ந்து 4 பேரும் அந்த உபவாசத்தை முடிக்கும் போது 4 பேரும் தனித்தனியா ஜெபம் பண்ணுவோம். 4 பேரும் சேர்ந்து அப்புறமா ஒன்னா சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க சாப்பிடுவோம். இந்த பிராக்டிஸ் எல்லாம் எங்க வீட்டுல நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்பவும் நாங்க செய்யறோம் அதை. சோ பிரியமானவர்களே, பிள்ளைங்க நல்லா அமையல, பிள்ளைக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, இன்னொரு பிள்ளைக்கு டைவர்ஸ். இன்னைக்கு நான் கேட்கிறேன், ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மாக்கு டைவர்ஸ், அம்மாக்கு அம்மா அப்பா பிரிஞ்சுட்டாங்க, பையனுக்கு டிவோர்ஸ், இன்னொரு பிள்ளைக்கும் டிவோர்ஸ். கேட்க குடும்பமே என்னடா இது இப்படி டிவோர்ஸ்ல இருக்குது? எப்படி சாபம் தொடருது? எங்க போச்சு நம்மளுடைய ஜப வாழ்க்கை? ஏன் ஒரு ஜபம் இதை தடுத்து நிறுத்த முடியாது? தடைகளை நிறுத்துவதுதான், தடைகளை முறியடிப்பதுதான் ஜபத்துக்கு வல்லமை உண்டு. நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா ஒவ்வொரு ஜபத்திலையும் ஆந்தரங்கத்தில் இருக்கிற ஜபத்தை கர்த்தர் கேட்க வல்லவராயிருக்கிறார். அதே மாதிரி மார்க் 11வது அதிகாரம் 24வது வசனம், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அதாவது இந்த ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கும் போது அனைத்து காரியங்களையும் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்னென்ன குறைவுகள் இருக்குதோ எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் அத்தனை காரியங்களும் ஆபத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறவர். நம்மள எல்லா ஆபத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறவர் கர்த்தர். அதனால ஒவ்வொரு நாளும் நீங்க உட்கார்ந்து ஜெபிக்கும் போது அட்லீஸ்ட் நான் பைபிள் வாசிச்சுட்டு, பைபிளை நிறைய வாசிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்றேன்னு சொல்றவங்க எல்லாம் தயவு செய்து ஜபத்துக்கு நிறைய டைம் கொடுங்க, வேதத்துக்கும் நிறைய டைம் கொடுங்க. இது ரெண்டும் உங்க வாழ்க்கையில இருக்குதா, உங்க வாழ்க்கைய கர்த்தர் ஒரு நாளுமே கைவிட மாட்டார். நான் கிட்டத்தட்ட என்னுடைய 16 வயசுல இருந்து இப்படியே தான் நான் இருக்கிறேன். என் ஜப வாழ்க்கையை நான் மாற்றி கொடுத்ததே இல்லை, விட்டு கொடுத்ததே கிடையாது. பிரியமானவர்களே, உங்க பிள்ளைங்க உங்களை பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னா, எங்க அம்மா ஜபம் பண்ற நேரம் என் பிள்ளைங்க சில நேரங்களில போன் பண்ண மாட்டாங்க எனக்கு. ஏன்னா நீ ஜபம் பண்ற நேரம் இல்லை மம்மி அது, அதனால நான் பண்ண மாட்டேன் அந்த நேரத்துல, அப்புறமா பண்ணுவாங்க. பிரியமானவர்களே, உங்க பிள்ளைகளுக்கு அது தெரியட்டும். உங்க பிள்ளைங்க அந்த ஃபாலோ பண்ணட்டும். எங்க அப்பா முழங்கால் போட்டு ஜெபிப்பாரு, எங்க அம்மா
தைரியமா முழங்கால் போட்டு ஜெபிப்பாங்க என்ற எல்லா வல்லமையும் உங்க பிள்ளைங்க பார்க்கட்டும். அதை பார்த்து தாங்க இன்னைக்கு எந்தெந்த பேரண்ட்ஸ்லாம் ஜெப வாழ்க்கையில ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களோ உங்க பிள்ளைங்க உங்க வாழ்க்கையில ஜெப வாழ்க்கையில ஸ்ட்ராங்கா வளருவாங்க. மறக்காதீங்க, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். என்ன ஒரு அருமையான ஆண்டவர் பாருங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஒரு பிரச்சனை வந்துருச்சா, எனக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கு பிரச்சனை இல்லை. பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, கீழே இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. அது 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 அதை எப்படி நம்ம கையாளுறதுதான் வித்தியாசங்கள் இருக்குது. அவங்களுக்கு போய் பணத்தை இறைப்பாங்க, லாயர் கிட்ட டாக்டர் கிட்ட இறைப்பாங்க பணத்தை. நம்ம ஜபத்திலே உட்காந்து ஆண்டவரே நம்ம எல்லாத்தையும் துரத்தி விடுவோம். போ, ஏன் என் வீட்டை தேடிக்கிட்டு வந்த? நான் எப்பவுமே சொல்லுவேன், உங்க வீட்டுக்கு நேரா வாசப்படியை நீட்டி கையை நீட்டி ஜோம் பண்ணுங்க. இந்த நாளில எந்த ஒரு பிரச்சனையோ குறைகளோ கஷ்டங்களோ நோய்களோ எதுவுமே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது ஆண்டவரே சொல்லி ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் கண்டிப்பாக செய்ய வல்லவரா இருக்கிறார். ரோட்ல போறீங்களா, பாக்குற ஜனங்களுக்காக ஜோம் பண்ணுங்க. அந்த ஜபங்கள் ரொம்ப முக்கியம். எப்ப பாரு போர் அடிக்கலையா, ஆண்டவரை என்ன ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஆண்டவரை என் பிள்ளைய ஆசீர்வதிங்க, எங்க வீட்டுல இந்த கஷ்டத்தை எடுத்து போடுங்க, இதை நீக்கி போடுங்க. உங்க குடும்பத்தை நினைச்சா மட்டும், உங்க பிள்ளைகளை நினைச்சா மட்டும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவீங்க. ஏன் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம கண்ணீரோடு ஜெபம் பண்ணக்கூடாதா? நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன். ஒருத்தரையும் நான் அவங்கள்ட்ட போய் சொல்லுவேன், உங்களுக்காக நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன்னு சொல்லுவேன். நான் அது சும்மா கண்ணீர் கிடையாது. உண்மையாகவே அந்த ஆத்மாவுக்கு நம்ம ஒரு விடுதலையை வாங்கி தரோங்க. பிசாசிட்டத்திலிருந்து, அந்த பிடியிலிருந்து நம்ம விடுதலையை வாங்கி தரோம். பிரியமானவர்களை, இந்த நேரத்துல பார்த்து கொண்டிருக்கிறவங்க, உங்க வீட்டுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும், உங்க வீட்டுக்குள்ள போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும், உங்க வாழ்க்கையில போய்கொண்ட ஒவ்வொரு அமைதியான ஒன்றுமே புரியாத சூழ்நிலைகளுக்கும் குழப்பங்களுக்கும், உங்க கணவன் மனைவிக்குள்ள போய்கொண்டிருக்கிற பிரச்சனைக்கு காரணம் நீங்க சரியா ஜெபம் பண்ணல. ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அதிக நேரம் உங்க பிரச்சனைக்கு எவ்வளோ அதிக நேரம் உட்காந்து யோசித்து இங்க போலாமா, அங்க போலாமா, அவங்க கிட்ட போலாமா, இவங்க கிட்ட போலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இதை எப்படி மாற்றி வைக்கலாம், அதை எப்படி மாற்றி வைக்கலாம், அதெல்லாம் யோசிக்கிறீங்கல்ல. உட்காந்து ஜெபம் பண்ணி பாருங்க. இன்னைக்கே தொடங்குங்க. இந்த வாரம் ஃபுல்லா நமக்கு ஜெபம் நடக்க போகுது. ஏன் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணக்கூடாது? கண்டிப்பா ஜெபிக்கலாம். வாங்க, ஆண்டவரை நோக்கி இந்த நேரத்துல நம்ம ஜெபிக்கலாம்.